அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ சோதனை நடத்தியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த நிர்வாகிகள் அனைவரும் என்ஐஏ விசாரணைக்கு ஆஜராகியிருக்காங்க. இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த என்ஐஏ ரைடோட பின்னணி என்ன, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதான் நாம் இந்த காணொலியில பார்க்க போறோம். 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாம் தமிழர் இயக்கமானது 2014ல முதல்ல தேர்தல் நிற்கிறாங்க. அடுத்து 2019 பாராளுமன்ற தேர்தல், அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல். இது மட்டும் இல்லாம இடையில் வந்த இடைத்தேர்தல்கள் அனைத்திலுமே நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்றிருக்கிறாங்க. மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மூன்றாவது கட்சியாக, ஜனநாயக அமைப்பாக நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சிக்கு அதனுடைய கிளைகளாக நிறைய பாசறைகளும் இயங்கிக் கொண்டிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாசறை அப்படிங்கிற ஒரு பாசறை மூலமாக தமிழகத்துல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை அதனுடைய தொண்டர்கள் நட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, குருதிக்கொடை பாசறை மூலமாக லட்சக்கணக்கானோர் எல்லா நாட்களும் தேவைப்படுகின்ற இடங்களில் எல்லாமே தங்களுடைய ரத்தத்தை தானமாக வழங்கி கொண்டிருக்காங்க. இப்படி தமிழக மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமாக களத்தில் போராடிட்டு இருக்காங்க. கடைசியாக ஏற்பட்ட மழை, புயல், வெள்ளம் என்று எல்லாவற்றிலுமே அவர்கள் மக்களுக்காக மக்களோடு நின்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பாக நாம் தமிழர் கட்சி விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியை ஏதோ மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இயக்கம் போல கட்டமைக்க வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு ஏன் ஏற்படுகின்றது, அல்லது இங்குள்ள திமுக அதை ஏன் ஆதரிக்கின்றது அப்படிங்கிறதான் நாம இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சரி, ஓகே. இப்ப இந்த தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் இருமுனை அரசியல் தான் இருக்கு. ஒண்ணு திமுக, இன்னொன்று அதிமுக அப்படிங்கிறது தான். இப்ப இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ந்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக அது இருக்கின்றது. இந்த நாம் தமிழர் கட்சியானது பாத்தீங்கன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 7% மேலான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இவர்கள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 15% தாண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றது. இப்போ இப்படி இருக்கின்ற சூழல்ல இந்த திமுக அதிமுக இது இரண்டையும் தாண்டி ஒரு மூன்றாவது கட்சியாக பாஜக தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்கின்றது. 2031 அதற்கு அடுத்த தேர்தல்களில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும், தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் அப்படிங்கிற செயல் திட்டம் பாஜகவுக்கு இருக்கு. இப்படி இருக்கின்ற சூழலில் இங்கு தமிழகத்துல இந்த பாஜகவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். அதாவது அந்த திமுக அதிமுகவை தாண்டி மூன்றாவதாக மாற்றாக நாங்கள் தான் அப்படின்னு பாஜக வளர நினைக்கின்ற நேரத்தில் அந்த இடத்தை நாம் தமிழர் நிரப்புது. இப்ப இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கு. அப்ப இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியை ஏதாவது பண்ணி எப்படியாவது முடக்கிடணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த மாநில சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவங்கள், தமிழ் தேசிய அரசியல் இது எல்லாமே மத்தியில் ஆளுபவர்களுக்கு எப்படி இருந்தாலும் பின் நாட்களில் ஒரு தலைவலியாக அமையும், ஒரு பெரிய இடையூறாக இருக்கும் அப்படிங்கறத பாரதிய ஜனதா நினைக்கிறாங்க. அதனாலையும் நாம் தமிழர் கட்சியை நாம முடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்கு.